சென்னை தாம்பரம் அடுத்த புறநகர் பகுதியில் தலையெடுத்த குட்டி ரவுடிகள் டீக்கடை உரிமையாளரை தாக்கி பொருட்களை அள்ளிச் சென்ற சம்பவம் வியாபாரிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குட்டி ரவுடிகள் மீது காவல்துறை நடவடிக்கை பாயுமா? சென்னை தாம்பரத்தை அடுத்த படப்பை ஆரம்பாக்கம் பகுதியில் சஹாரா என்ற பெயரில் டீ ஸ்டால் ஒன்று செயல்பட்டு வருகிறது. 24 மணி நேரமும் இயங்கி வரும் இந்த கடையை கேரளாவைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் கடந்த 10 வருடங்களாக நடத்தி வருகிறார். அப்பகுதியில் சுற்றித் திரியும் கஞ்சா போதை கும்பலின் கண்களுக்கு இந்த கடை தொக்காக சிக்கியுள்ளது. போதையில் சட்டை பட்டன்களை கழற்றிவிட்டு சவடாலாக வரும் இந்த கும்பல் கொடுத்து வைத்தது போல் கடையில் உள்ள தின்பண்டங்களை எடுத்து தின்றுவிட்டு உரிமையாளருக்கு டாட்டா காட்டி விட்டு செல்வார்கள். கடை உரிமையாளரும் பிரச்சனை வேண்டாம் என எண்ணி அவர்களிடம் பணம் வாங்காமல் அனுப்பி வைத்து விடுவது வழக்கம். விசாரித்து பார்த்தபோது அவர்கள் மணிமங்கலம் காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் என்பது தெரிய வந்தது. பாலாஜி, சரத், அலெக்ஸ் இவர்கள் மூவரும் ஏரியாவில் தாங்கள்தான் பெரிய ரவுடிகள் என கத்துக்காட்டி மாமூல் வசூலித்து வருகின்றனர். பணம் கேட்டு கொடுக்கவில்லை என்றால் தாக்குதல் நடத்துவது, அறிவாளுடன் அட்டகாசம் செய்வது என இவர்களது அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்துள்ளது. இதுகுறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்தில் பிரகாஷ் பலமுறை புகாரளித்தும் காவல்துறையினர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை கஞ்சா போதையில் திளைத்த கும்பலுக்கு சஹாரா டீ ஸ்டால் ஞாபகத்திற்கு வந்துள்ளது. சுமார் இரவு 9:30 மணிக்கு மேல் டீ கடைக்கு வந்த மூவரும் சூடான ஸ்வீட் கேக், ஜில்லுன்னு கூல்ட்ரிங்க்ஸ் என கண்ணில் பட்டதையெல்லாம் அள்ளிக்கொண்டு உரிமையாளரை நோக்கி வரட்டா என டாட்டா காட்டி விட்டு செல்ல முற்பட்டனர். இன்று அதிக அளவில் பொருட்களை எடுத்து விட்டீர்கள், அதனால் பணம் தந்துவிட்டு செல்லுமாறு பிரகாஷ் தாழ்மையுடன் அவர்களை கேட்டுள்ளார். என்ன கேட்ட என பற்களை நரவன கடித்த ரவுடி சரத் கடை உரிமையாளர் பிரகாஷின் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டுள்ளார். இதில் அவரது சில்லு மூக்கு படாரண உடைந்து ரத்தம் பொலபலவர கொட்டி உள்ளது. டாட்டா காட்டினால் பதிலுக்கு டாட்டா காட்ட வேண்டியதுதானே, அதென்ன காசு கேட்கும் பழக்கம், எங்கிருந்து வந்தது இந்த தைரியம் என ஏரியா ரவுடி தோரணையில் ஏத்த இறக்கமாக பேச கஞ்சா கும்பலுக்கு பூரண மரியாதை கொடுத்து பொதுமக்களே அனுப்பி வைத்தனர். இரத்த காயத்துடன் சத்தமில்லாமல் கிடந்த உரிமையாளர் பிரகாஷை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டு சென்றனர். அந்த ஏரியாவில் தான் ஆண்டாண்டு காலமாக கஞ்சா கும்பல் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் சம்பவம் குறித்து புதியதாக தகவல் அறிந்த மணிமங்கலம் போலீசார் கடைக்கு வந்தனர். கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது போலீசாருக்கே சற்று தூக்கி வாரி போட்டது. ஏரியா விட்டு ஏரியா சென்றால் ரவுடி என ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதால் 3 கஞ்சா ரவுடிகளும் ஏரியாவுக்குள்ளேயே பதுங்கியிருந்தனர். அது தெரிந்த போலீசார் மூவரில் பாலாஜி என்பவரை பக்குவமாக பிடித்து காவல் நிலையத்தில் வைத்து காரசாரமாக விசாரித்து வருகின்றனர்.